மகாதேவ மலை. இது எங்கே இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். பட் அந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் போனோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே அந்த கோயிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கேன். அப்போவே வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா அது கட்டிட்டு இருக்கிற விதமே வந்து வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாய் பிளக்கிற மாதிரி இருந்தது. பாகுபலி படத்தோட செட்டு இந்த மேக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கிறா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த டைமில் இருந்தது. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஒரு 75% ஒர்க் முடிஞ்சிருக்கு இந்த இத்தனை வருஷத்தில். அந்த கோயில் பற்றி நாங்கள் அடிக்கடி என்ன கேள்விப்படும் அப்படின்னா, அங்கே ஒரு சாமியார் இருக்கார். இந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய விஷயங்கள் கேள்விப்படும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாமியார் வந்து செம்மையாக திட்டுவார். அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பயங்கரமாக திட்டுவார்னா சும்மா திட்ட மாட்டாருங்க. வண்டையாக கேட்பாரு. கேவலக்காரமாக பச்சை என்னென்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் போட்டு பயங்கரமாக திட்டுவார் அப்படின்னும். அவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்காகவே வேணுமே போயிட்டு திட்டு வாங்கிட்டுலாம் வருவாங்க. ஏன்னா அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆசீர்வாதம். அவர்கிட்ட திட்டு வாங்குறது தான் அவர் வந்து நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க. பட் அது அவங்களோட நம்பிக்கையாக இருக்கலாம். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட் அதை வேணும்னே பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து சாப்பிடவே மாட்டார், அவர் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சாப்பிடாம நார்மல் மனுஷங்களால் சாப்பிடாம வாழ முடியுமா? யூடியூப்ல நம்ம பின்னாடி கட்ட சேனலில் வந்து ஒருத்தரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவர் வந்து சாப்பிட்றதை நிறுத்திட்டேன், நான் வந்து சாப்பிட்றதே கிடையாது, வெறும் காற்றையும் நீரையும் மட்டுமே நான் உணவாக உட்கொண்டு வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஒல்லியாக உட்காந்துட்டு பாருங்க. அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒருவேளை இவரும் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடாம இருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன். பட் அவர் நேரில் பார்க்கும்போது அப்படி தோணலை. ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கிறவனை பார்த்தாவது ரொம்ப ஒல்லியாக உடம்புலாம் ஒட்டி போய் சதையே இல்லாமல் எலும்பும் தோலுமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அவரை பார்த்தாலே ஆமாம் அவன் சாப்பிட்றதே இல்லை போல அப்படின்னு அவன் நினைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அவருக்கு இருக்கும். ஆனால் சாமியார் அப்படி கூட கிடையாது. பயங்கரமாக இருக்காரு, நல்ல ஹெல்த்தியாக, நல்ல புஸ்கட்டின்னு அப்படின்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இல்லை, வாய்ப்பு இல்லை, நல்லா தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. பட் அவர் சாப்பிட்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் வந்து சாப்பிட்றதே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளியில் இருக்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவது இன்னொன்று இருக்குது. இதுதான் வந்து வேற லெவலில் என்னை வந்து ஹைப் ஏற்றின ஒரு விஷயம். பட் இதை என்னால் நம்பவே முடியல. அதாவது நம்பலாமா வேணாமா, மற்ற ரெண்டையாவது நம்பலாமா வேணாமா? ஃபர்ஸ்ட் ஒன் திட்டுறது அது ஓகே, யாரும் திட்டுவாங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது சாப்பிட்றதே இல்லைன்றதை வந்து நம்ம பார்க்காம இல்லை நமக்கு வந்து நேரடியாக தெரியாமல் நம்பக்கூடாது. இந்த மூணாவது விஷயத்தை வந்து என்னால் நம்பலாமா வேணாமான்ற ஒரு ஜோனுக்கே போக எனக்கு விருப்பம் இல்லை. அதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். இப்போ இருக்கேன். ஏன்னா அது எப்படி நம்ம நம்ப முடியும் சொல்லுங்க? அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த வந்து எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா, ஜான் 1 அதாவது ஆங்கில புத்தாண்டு, ஒவ்வொரு வருஷமும் ஆங்கில புத்தாண்டுக்கு அவர் அக்னி குண்டத்தில் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாகம் வளர்த்துருப்பாங்க இல்லைங்க, அந்த யாக குண்டத்தில் நெருப்பு இருக்கும்போது உள்ளே இறங்குவார், அவருக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை நான் கண்ணில் பார்த்ததில்லை. அப்படி யாராவது பார்த்தவங்களையும் என்கிட்ட அப்படி சொன்னவங்க கூட பார்த்தீங்களான்னு கேட்டால் இல்லை, நான் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நேரடியாக பார்த்த யாரையும் நான் பார்க்கல. எனக்கும் அதை நேரில் பார்க்கணும். நான் நேரில் பார்க்காம அதை எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க? அவரை சுற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அந்த கோயில், நான் ஃபஸ்ட்டே போயிட்டு வந்து சொல்லல, மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயில், அது பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அது அந்த இடத்த பார்ப்போம், கட்டிட்டு இருந்தாங்க, எந்த அளவுக்கு கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோயிலுக்கு கிளம்பி போனேன். பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு மாதிரி இருக்குது கோயில், பயங்கரமாக இருக்குது, வேறு மாதிரி ஒரு ஃபீல் வருது. நல்லா கட்டிட்டு இருக்காப்புல. மலைக்கு போகிற அந்த கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு மலையில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாதையே வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே போகும்போது நடுவில் ஒரு குளம், அவ்வளோ பெரிய குளம். அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை குளம். கோயிலையும் நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு. பட் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் பார்க்கவே வந்து என்னடா இது அப்படின்னு அப்படியே அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. தூரத்துலேருந்து வரும்போதே நமக்கு ஒரு சூடம், அதாவது சிவன் தான் வந்து மூலவர். ஸோ சிவனுக்கு உகந்த அந்த சிவனோட ஆயுதமாக நம்ம பார்க்குற அந்த சூடம் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம முன்னாடி, அதாவது அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்மளால் அந்த கோயிலில் மலை மேலே இருக்க அந்த கோயிலை பார்க்க முடியும், அந்த கோயிலில் இருக்க அந்த சூலத்தை பார்க்க முடியும். அப்படியே மேலே கோயிலுக்கு வந்தோடனே ஒரு வேலும் இருக்குது. அந்த வேலும் பயங்கரமான ஹைட்டு. பட் பக்கத்தில் போக முடியாது, செம்ம ஹைட்டாக வச்சுருக்காங்க. சோழர் காலத்தில் சிவாலயங்கள் கட்டும் போது எல்லாரும் அப்படியே பிரம்மாண்டமாக பார்க்கணும். ஏன்னா புக் படிக்கும் போது இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் மிக மிக பிரம்மாண்டமான புத்தர் சிலைகளை பார்த்து பிரமிச்சு போயிட்டு நம்மளும் இதே மாதிரி எல்லாரும் வாயை புலந்து பார்க்குற மாதிரியான சிவாலயங்களை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு தோணிருக்கும். ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டுறதுக்கான எண்ணமே அவருக்கு அப்படி தானே வந்திருக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலை பார்க்கும்போதும் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்தது. ப்ளஸ் அந்த சாமியாரை பற்றின இந்த பேச்சுக்களும் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த கோயில் ப்ளஸ் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமியார், ஸோ ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு பேச்சு பொருட்களாக அந்த ஊரை சுற்றி இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த கோயில் வந்து ஈர்க்குது. அங்கே போகிறோம். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே மூலவர் சிவபெருமான் தான் இருக்காரு. எல்லா விதமான சாமி சிலைகளும் அங்கே இருக்கும். எல்லாமே பயங்கரமாக இருக்கும், சூப்பராக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம்
வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் அந்த சிலைகளை வச்சுருப்பாங்க. விஷ்ணுவோட தசாவதாரங்களுக்கும் ஒரு ஒரு சிலை வச்சு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த நம்ம எல்லாருக்குமே வந்து ஹில்ஸ் வியூ ரொம்ப பிடிக்கும். ஸோ கோயிலுக்கு மேலே போகும்போதே அப்படியே திரும்பி பார்க்கும்போது கிடைக்கிற அந்த அற்புதமான காட்சிகள் இதெல்லாமே நல்லாயிருக்கும். அந்த கோயிலுக்கு போகிற ரோடும் நல்லாயிருக்கும். ஹைவே மாதிரி இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே வயல்களுக்கு நடுவில் போகிற மாதிரியான ரோடுகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டு வேறு மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி ப்ளஸ் கடவுள் பக்தியோடு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு முறையாக அதை ட்ரீட் பண்ணுங்கள். கேவி குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா விரிஞ்சிபுரத்துக்கு அடுத்து வரும். கூகுள் மேப்லேயே லொக்கேஷன் இருக்குது. பட் அதுக்கு மேலே லொக்கேஷன் யாருக்குன்னா தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த லொக்கேஷனை உங்களுக்கு பர்சனலாகவே நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே.